வணக்கம் பொன்னியின் செல்வன் நேயர்களே. இது பொன்னியின் செல்வன் தமிழ்நாட்டு சோழனாக. முன்னாடி உள்ள எபிசோடில் நம்ம 8லேருந்து 12 வரைக்கும் பார்த்தோம். அதில் ஜோதிடர் வீட்டில் வந்தியத்தேவன் அத்துமீறி நுழைகிறான். அப்போ நுழையும் போது ஜோதிடர் வீட்டில் ஒரு நடந்த விசித்திரமான சந்திப்பெல்லாம் நம்ம பார்த்தோம். அந்த சந்திப்பில் குந்தவை பிராட்டியின் அமைதியும் வானதி தேவியின் மென்மையும் ஜோதிடர் கூறிய ரகசியங்களும் இவை அனைத்துமே வந்தியத்தேவன் மனதில் ஒரு கேள்வியை விட்டு சென்றது. அந்த கேள்விகளோடு வந்தியத்தேவன் தஞ்சையை நோக்கி புறப்பட்டு சென்றான். ஆனால் அவன் அறியாமல் இன்னொரு சதி உருவாகி கொண்டிருக்கிறது. அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ கதைக்குள்ளே போகலாம். ஜோதிடர் வீட்டுக்குள்ளே வந்த வந்தியத்தேவன் ஓடத்துறையிலே நம்ம விட்டு வந்தோம். அங்கே என்ன நடந்ததுன்னு இப்போ பார்க்கலாமா? கொள்ளிடக்கரையில் கந்தமாறனுக்கு வழி அனுப்பிவிட்டு வந்தியத்தேவன் ஓடத்தில் பயணம் செய்ய ஆரம்பித்தான். அப்போது ஓடத்தை நிறுத்துங்கள் என்று குரல் கேட்டது. அந்த குரலுக்கு சொந்தக்காரனான ஆழ்வார்க்கடியான் நம்பி அங்கு வந்தான். இருவரும் ஓடத்தில் ஏறியதும் அங்கே இருந்த ஒரு சிவபக்தருக்கும் ஆழ்வார்க்கடியானுக்கும் உடனடி வாக்குவாதம் ஏற்பட்டது. ஹரி பெரியவனா சிவன் பெரியவனா என்று. இது சாதாரண பேச்சு இல்லை, வைணவம் சைவம் பற்றிய வாதம். இருவருமே தங்கள் சமயத்தை உயர்த்தி பேச வாக்குவாதம் தீவிரமடைந்தது. அதை பார்த்த வந்தியத்தேவனும் ஓடக்காரரும் சேர்ந்து அவர்களை பிரித்தனர். இந்த கதையின் காலம் சோழர் ஆட்சி வலுவாக இருந்த காலம். அந்த காலத்தில் சைவமும் வைணவமும் தனித்தனியாக வளர்ந்து பக்தி வரியில் பரவியது. அதனால் சில நேரங்களில் இப்படித்தான் வீர சைவர்களும் வீண வைணவர்களும் சேர்ந்து வாக்குவாதங்கள் நிகழ்வது இயல்பாக இருந்தது. ஓடம் அக்கரையை அடர்ந்தது. அக்கரையில் ஒரு முதலை வேற வாய்ப்பிழந்து நின்றது. அந்த காட்சியை பார்த்து கொண்டே அவர்கள் கரையில் இறங்கினர். கந்தமாறன் அனுப்பிய வீரன் திருப்பனந்தாளில் குதிரை கொண்டு வருகிறேன் என்று சொல்லி சென்று அங்கிருந்து சென்று விட்டான். சிவபக்தரும் ஆழ்வார்க்கடியானை சபித்தபடி தன் வழியை தொடர்ந்தார். இப்போது அந்த ஓடக்கரையின் அருகில் வந்தியத்தேவனும் ஆழ்வார்க்கடியானும் இருவர் மட்டுமே இருந்தனர். ஒரு மரத்தின் நிழலில் அமர்ந்து இருவரும் பேசத் தொடங்கினர். ஆனால் அது நேரடியாக இல்லை, சுற்றி வளைத்து ஒருவரை ஒருவர் ஆராய்ந்து மெல்ல மெல்ல அரசாங்க விஷயங்களை தொடர்ந்தனர். அந்த சந்திப்பு ஒரு சாதாரண பயணத்திலிருந்து ஒரு முக்கியமான உரையாடலாக மாறியது. அந்த மர நிழலில் ஆழ்வார்க்கடியான் நம்பி வந்தியத்தேவனை நோக்கி ஒரு கேள்வி கேட்டான். தம்பி, கடம்பூருக்கு போனாயா? கோட்டைக்குள் நுழைய முடிந்ததா? அங்கு இளையராணியை பார்த்தாயா? அதற்கு வந்தியத்தேவன் சிறிது பெருமையுடன் சிரித்தான். வந்தியத்தேவன் ஒரு காரியம் நினைத்தால் அதை முடிக்காமல் இருப்பேனா? நான் கோட்டைக்குள் நுழைந்தேன். குதிரையிலிருந்து தாவி உள்ளே சென்று விட்டேன். என்னை தடுக்க வந்த வீரர்கள் அனைவரும் கீழே விழுந்தார்கள். அவர்கள் என்னை பிடிக்க முயன்ற நேரத்தில் என் நண்பன் கந்தமாறன் வந்து என்னை காப்பாற்றினான். அதை கேட்ட ஆழ்வார்க்கடியான் மீண்டும் கேட்டான், அப்படியா? அங்கு வந்துள்ள இளையராணியை நீ பார்த்தாயா? வந்தியத்தேவன் உடனே அசட்டுத்தனமாக பதிலளித்தான். அந்த பெண்ணிடம் என்ன இருக்கிறது என்று எல்லோரும் கேட்கிறீர்கள், நீங்களும் இந்த கேள்வியா என்று அவன் கொஞ்சம் கடிந்து கொண்டான். பார்ப்பதற்கு வெளியில் பாசுரம் பாடும் வேஷம், ஆனால் உள்ளே வேற எண்ணம் இல்லது போல. எல்லோருக்கும் பெண்ணாசைதானா? மற்றவர் மணந்த பெண்ணை பற்றி இப்படி கேட்கலாமா என்று கோபமாக ஆழ்வார்க்கடியானிலே கேட்டான் வந்தியத்தேவன். அதன் பிறகு ஆழ்வார்க்கடியான் அமைதியாக மெதுவாக பேசத் தொடங்கினான். நீ கேட்பது தவறொன்றும் இல்லையே தம்பி. ஆனால் நந்தினி பற்றி எனக்கு ஒரு விஷயம் தெரியும். நான் பெண்ணாசை கொண்டவன் இல்லை. என் வாழ்க்கை முழுவதும் திருமாலை போற்றி பாசுரம் பாடுவதற்கே. ஆனால்
நந்தினியை பற்றிய உண்மை நான் இப்போது சொல்ல வேண்டியிருக்கிறது. ஏனென்றால் பெரிதொரு சமயம் உன்னிடம் உதவி கேட்டால் நீ மறுக்காமல் செய்வாயல்லவா? அதற்காகத்தான். அப்போது வந்தியத்தேவன் கடம்பூர் மாளிகையில் நடந்ததை அவன் உள்ளே நுழைந்தது முதல் தேவராட்டம், குரவை கூத்து, அதை பற்றி அனைத்தையும் விவரமாக கூறினாள். ஆனால் இரவில் நடந்த சதிக்கூட்டத்தை பற்றி மட்டும் அவன் கூறவில்லை. சோழ நாட்டின் அடுத்த அரசர் யார்? எங்கும் சதி நடக்கிறது, உமக்கு தெரியுமா நம்பியாரே என்று கேட்டான் வந்தியத்தேவன். எனக்கு ஒன்றும் தெரியாதப்பா. நான் திருமாலின் பாசுரம் பாடுவதே என் வாழ்க்கை என்று இருக்கிறேன். அரசாங்க விஷயத்திற்கும் எனக்கும் யாதொரு சம்பந்தமும் இல்லை. அதை கேட்ட வந்தியத்தேவன் மீண்டும் கடிந்து கொண்டான். நீங்கள் ஏதோ மறைக்கிறீர்கள். வெளியில்தான் இந்த பாசுரம் பாடும் வேஷம். அப்போது ஆழ்வார்க்கடியான் தன் கடந்த காலத்தை சொல்லத் தொடங்கினான். நான் பாண்டிய நாட்டில் வைகை ஆற்றங்கரையில் என் பெற்றோருடன் வாழ்ந்து வந்தேன் தம்பி. ஒரு நாள் என் தந்தை ஒரு சிறிய பெண் குழந்தை நந்தவனத்தின் அருகில் கிடைத்தது என்று எடுத்து வந்தார். அந்த பெண் குழந்தை மிகவும் அழகாக இருந்தது. என் தந்தை அவளை தத்தெடுத்து வளர்த்தார். நானும் அவளை என் தங்கையாகத்தான் நேசித்தேன். அவளும் பக்தியுடன் வளர்ந்தாள். நாங்கள் இருவரும் திருமாலை போற்றி பாசுரம் பாடி எங்கள் வாழ்நாளை கழித்து கொண்டிருந்தோம். அவளை இன்னொரு ஆண்டாளாகவே சுற்றியுள்ள மக்கள் அனைவரும் நினைக்கத் தொடங்கியிருந்தனர். 3 ஆண்டுகளுக்கு முன்பு நான் திருவேங்கடத்திற்கு சென்றிருந்தேன். திரும்பி வர காலதாமதமாகிவிட்டது. அந்த நேரத்தில் சோழரும் பாண்டியரும் போரில் ஈடுபட்டிருந்தனர். அந்த போரில் வீரபாண்டியன் காயமடைந்திருந்தான். அவனை காப்பாற்ற பாண்டிய வீரர்கள் அவனை ஒரு வீட்டில் மறைத்தனர். அதுதான் என் தங்கை நந்தினியின் வீடு. நந்தினி அவனை காப்பாற்ற பணிவிடைகள் எல்லாம் செய்து வந்தாள். அந்த நேரத்தில் சோழ வீரர்களும் பழுவூர் வீரர்களும் பழுவேட்டரையரும் வீட்டை சுற்றி வளைத்தனர். பழுவேட்டரையர் நந்தினியின் அழகை பார்த்து அவளை இங்கு அழைத்து வந்து விட்டார். அதன் பிறகு நான் பல முறை முயற்சி செய்தேன் அவளை மீண்டும் காப்பாற்ற, அவளை எங்கள் பழைய பாதைக்கு கொண்டு வர. ஆனால் யாதொரு பலனும் கிட்டவில்லை. நந்தினி எனக்கு ஒரு தங்கை, அதனால் என்னை தவறாக எண்ணாதே. அந்த வார்த்தையை கேட்ட வந்தியத்தேவன் அமைதியாக நின்றான். அவன் மனதில் ஒரு புதிய கேள்வி எழுந்தது. நந்தினி யார்? உண்மையில் அவள் யார்? ஆழ்வார்க்கடியான் சொன்னவற்றை கேட்ட பிறகுதான் வந்தியத்தேவன் மனதில் சில விஷயங்கள் கலங்கின. ஒரு பக்கம் அவன் சொன்ன கதையை நம்ப வேண்டுமோ என்று தோன்றியது. மற்றொரு பக்கம் இதை எப்படி முழுவதும் நம்புவது என்று சந்தேகம் எழுந்தது. அந்த நேரத்தில் இரவில் நடந்த இரகசிய கூட்டத்தை பற்றி ஆழ்வார்க்கடியானிடம் சொல்லலாமா என்று ஒரு கணம் யோசித்தான். ஆனால் அந்த எண்ணத்தை விட்டுவிட்டான். பிறகு வேறொரு கேள்விக்கு மாறினான். இராஜாங்க விஷயங்களை பற்றி உனக்கு ஒன்றும் தெரியாதா என்று நம்பியாரிடம் கேட்டான் வந்தியத்தேவன். ஆழ்வார்க்கடியான் சிரித்து கொண்டே, எனக்கு என்ன தெரியுமப்பா? நீ தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் குடந்தை ஜோதிடரைத்தான் பார்க்க வேண்டும். அதை கேட்ட வந்தியத்தேவன் சிறிது ஆச்சரியத்துடன் கேட்டான். அவ்வளவு பெரிய ஜோதிடரா குடந்தை ஜோதிடர்? ஆழ்வார்க்கடியான் பதிலளித்தான். ஆம், ராஜாவை மட்டுமல்ல, அரச குடும்பத்தினரின் எதிர்காலத்தையும் துல்லியமாக கணிக்கக்கூடியவர். அந்த காலத்தில் ஜோதிடத்தின் மீது மக்களுக்கு ஒரு விசுவாசம் இருந்தது. அறிவாளிகளும் சாதாரண மனிதர்களும் எல்லோருக்கும் அது நம்பிக்கை இருந்தது. வந்தியத்தேவன் மட்டும் அதற்கு விதிவிலக்கல்ல. அந்த எண்ணத்தோடு கந்தமாறன் அனுப்பிய வீரன் கொண்டு வந்த குதிரையில் ஏறி குடந்தை ஜோதிடரை பார்க்க புறப்பட்டான்.
இப்படித்தான் வந்தியத்தேவன் ஜோதிடரின் வீட்டிற்குள் தடாலடியாக நுழைந்தான். அந்த பயணம் அவனை ஒரு முக்கியமான சந்திப்பிற்கு கொண்டு சென்றது. அதுதான் குந்தவி பிராட்டியின் சந்திப்பு. அவ்வாறு வந்தியத்தேவன் ஜோதிடரின் வீட்டிற்குள் நுழைந்தபோதுதான் குந்தவி பிராட்டியை சந்தித்தான். சோழர் குல இளவரசிகள் ரதத்தில் ஏறி சென்ற பிறகு ஜோதிடர் வந்தியத்தேவனை குடிசைக்குள் அழைத்துச் சென்றார். அவர் அமர்ந்த பிறகு வந்தியத்தேவனையும் அமரச் சொன்னார். தம்பி, நீ யார்? எங்கிருந்து வருகிறாய்? உனக்கு என்ன தெரிய வேண்டும்? வந்தியத்தேவன் சிரித்துக்கொண்டே, அதை நீங்களே உங்கள் ஜோதிடத்தில் பார்த்து தெரிந்து கொள்ளலாமே. ஜோதிடர் சிரித்தார். நானே பார்த்து கொண்டால் எனக்கு யாரப்பா தட்சணை தருவது? பிறகு அவர் கேட்டார், உனக்கு இப்போ என்ன தெரிய வேண்டும்? ஐயா, இப்பொழுது வெளியே சென்ற 2 மாதரசிகள் யார் என்று கேட்டான் வந்தியத்தேவன். ஓ, அவர்களா? நீ என்னுடைய சீடனுடன் சண்டை போட்டு உள்ளே நுழையும் போது இருந்தார்களே, அவர்களையா நீ கேட்கிறாய்? அவர்கள் 2 பெண்மணிகள். அது எனக்கு தெரியும். எனக்கு என்ன கண்ணா தெரியாது? அவர்கள்தான் யார் என்று கேட்கிறேன். எந்த வகை பெண்கள்? பெண்கள் மொத்தம் 4 வகை தம்பி. பத்மினி, சித்தினி, காந்தர்வனி, வித்யாதரி. இப்போ வந்தவர்கள் இருவரும் பத்மினி மற்றும் காந்தர்வனி வகையைச் சேர்ந்தவர்கள் என்று நக்கலாக பதில் கூறினார் ஜோதிடர். வந்தியத்தேவன், ஐயா, எனக்கு இந்த வகைகளெல்லாம் தெரியாது. அவர்கள் யார், என்ன குலம் என்று தெரிந்து கொள்ளத்தான் கேட்டேன். அதை தெரிந்து கொண்டு நீ என்ன செய்ய போகிறாயப்பா? தம்பி, இங்கே வருபவர்களைப் பற்றி நான் யாரிடமும் சொல்லக்கூடாது. இப்பொழுது நீ வந்தாய், உன்னை பற்றியும் நான் யாரிடமும் சொல்ல மாட்டேன். இதுதான் ஜோதிட தர்மம். அப்போ ஆழ்வார்க்கடியான் சொன்னதுதான் சரி. நீங்கள் ஆரிடம் சொல்பவர்கள் நியாயமான மனிதர் என்று ஆழ்வார்க்கடியான் நம்பி கூறினான். அது சரிதான் போலும் என்று வந்தியத்தேவன் கூறினான். ஆழ்வார்க்கடியான் நம்பியா? யாரப்பா அது என்று கேட்டார் ஜோதிடர். அவரை தெரியாதா? குட்டையாக இருப்பார், கட்டையாக இருப்பார், வைணவ திருநாமம் பூசியிருப்பார், முன்குடுமி வைத்திருப்பார். ஜோதிடருடனே, அடடே, திருமலையப்பனா? அப்படி ஒரு பேரும் உண்டா அவருக்கு என்று கேட்டான் வந்தியத்தேவன். அவருக்கு பல பெயர்கள் உண்டு. அவர் பேசுவதில் 3/4 பொய்யும் 1/4 உண்மையும் கலந்திருக்கும் என்று ஜோதிடர் பதிலளித்தார். அந்த 1/4 உண்மையில் இதுவும் சேர்ந்திருக்கும் போலும் என்று வந்தியத்தேவன் கூறினான். தம்பியின் பெயர் என்ன என்று ஜோதிடர் கேட்டார். என் பெயர் வந்தியத்தேவன். ஜோதிடர் உடனே ஆச்சரியப்பட்டார். அடடா, வல்லவரையன் வந்தியத்தேவனா? வானர்குல இளவரசனா? உன்னுடைய ஜாதகம் கூட என்னிடம் இருக்கிறதப்பா என்று கூறினார். அவர் வானர் குலத்தை புகழ்ந்து ஒரு பாடலும் கூறினார். வானர் குலத்தை புகழ்ந்துரைக்காத வையகமும் உண்டா, வாயும் உண்டா, வானர்குலத்து கொடியை தாங்காத கொம்பும் உண்டா என்று பாடலை பாடினார். அதை கேட்ட வந்தியத்தேவன், ஆமாம் ஆமாம், எங்கள் குலத்து கொடியை ஏதாவது மாற்று கொம்பில் நானே கட்டினால்தான் உண்டு. நானே அரச மரத்தில் மேலேறி என் அடியை தாங்கி கொண்டால்தான் உண்டு. மரமும் தாங்குமோ என்னவோ என்று புலம்பினான் வந்தியத்தேவன். ஜாதகத்தை பற்றி சொல்லுங்கள் ஐயா என்று சடவாக பேசினான் நம் நாயகன் வந்தியத்தேவன். ஜோதிடர் சிரித்துக்கொண்டே, நீ பொதுவாக கேட்டால் நானும் பொதுவாக சொல்வேன். குறிப்பாக கேள் தம்பி என்று கேட்டார் ஜோதிடர். ஐயா, நான் தஞ்சைக்கு போகிறேன். போகிற காரியம் கைகூடுமா என்று கேட்டார். உன் சொந்த காரியமாக இருந்தால் நிச்சயம் நடக்கும். உனக்கு இப்போ ஜெயக்காலம் அப்பா. மற்றவர்களுக்காக செல்வதாக இருந்தால்
அவர்களின் ஜாதகத்தை பார்த்துதான் சொல்ல வேண்டும் என்று கூறினார் ஜோதிடர். வந்தியத்தேவன் சிரித்துக்கொண்டே, நீங்கள் சாமர்த்தியமாகத்தான் பேசுகிறீர்கள். சோழ சக்கரவர்த்தியை சந்திக்க முடியுமா என்று கேட்டார் வந்தியத்தேவன். அது என் கையில் அல்லப்பா. அங்கே 2 ஜோதிடர்கள் இருக்கிறார்கள். பெரிய பழுவேட்டரையர், சிறிய பழுவேட்டரையர். அவர்கள் அனுமதித்தால்தான் முடியும். அப்படியா? சோழ நாட்டை யார் ஆள்கிறார்கள்? பலர் சொல்கிறார்கள் பழுவூர் இளையராணி என்று ஜோதிடர் பதிலளித்தார். இல்லவே இல்லை. சோழர் குல இளவரசி குந்தவை தேவியும் பெரிய பிராட்டியாரும் தான் அரசியலை நடத்துகிறார்கள் என்று கேள்விப்பட்டேனே என்று கூறினான் வந்தியத்தேவன். அப்போது ஜோதிடர் அவனை உன்னிப்பாக கவனித்தார். இவன் யார்? இவன் இப்போது சென்றது குந்தவை பிராட்டிதான் என்று அறிந்தவனா அல்லது அறியாதவனா? அதை நோக்கிய வந்தியத்தேவன், ஐயா, நான் ஒன்றும் ஒற்றன்மில்லை, சோழ வீரன். என்னை நம்பி சொல்லலாம். கரிகாலன் ஐயாவின் நிலை எப்படி? அவரின் ஜாதகம் இப்போது இல்லை தம்பி என்னிடம். அப்போ அருள்மொழிவர்மரை பற்றியாவது சொல்லுங்களேன். ஜோதிடரின் முகம் பிரகாசித்தது. அவருக்கு என்ன அற்புதமான ஜாதகம். நீண்ட காலம் சோழ ஆட்சி அவரால் வளர்ச்சி பெறும். சோழர் ஆட்சி பல கைகளில் மாறுகிறது. அது எப்படி? ஜோதிடர் உதாரணம் கூறினார். காவிரி வெள்ளம் போல இப்பொழுது சோழர்களுக்கு புது வெள்ளம் பாயும் நேரம் அப்பா தம்பி. இது வடிவதற்கு நீண்ட காலம் ஆகும். சோழ ஆட்சி இன்னும் பல காலம் நிலைக்கும். எனக்கு கடல் பயணம் வாய்ப்பு கிடைக்குமா ஐயா? நிச்சயம் அப்பா. உன் காலில் சக்கரத்தை கட்டிக்கொண்டு நீ ஓடுவாய், குதிரை ஏறுவாய், யானை ஏறுவாய், கப்பலில் செல்வாய், கடலையும் கடப்பாய். நீ யோகக்காரன், அதுவும் சகட யோகக்காரன். அருள்மொழிவர்மன் அவர் துருவ நட்சத்திரம் போல மாறாதவர், நிலைத்தவர். அவரை பின்பற்றினால் உன் வாழ்க்கை உயர்வடையும் தம்பி. வந்தியத்தேவன் மிகவும் திருப்தி அடைந்தான். 5 பொன் களஞ்சங்களை கையில் எடுத்து வழங்கினார். அப்போது ஜோதிடர், வானர்குலத்து வள்ளல் தன்மை இன்னும் குறையவில்லை தம்பி என்று மகிழ்ச்சியுடன் பெற்றுக்கொண்டார். ஜோதிடர் வீட்டிலிருந்து புறப்பட்ட வந்தியத்தேவன் தஞ்சையை நோக்கி குதிரையை செலுத்தினான். அந்த காலத்தில் குதிரையிலிருந்து குடந்தைக்கு தஞ்சைக்கும் செல்லும் பாதை பல ஆற்றங்கரைகளை கடந்து சென்றது. வெண்ணையாறு, வடவாறு, கொள்ளிடாறு அனைத்தையும் கடக்க துறைகள் இருந்தன. வந்தியத்தேவன் குதிரையை வேகமாக செலுத்தினான். அவனின் கண்களுக்கு பசுமையான வயல்கள், நாற்று நடும் பெண்கள், உழைக்கும் விவசாயிகள் அனைத்தும் கண்களுக்கு இன்பமளித்தது. ஓடைகளில் அல்லி, குவளை, செங்கழு நீர் மலர்கள் எல்லாம் அழகாக பூத்து குலுங்கின. அருகில் தென்னந்தோப்புக்கள், இஞ்சி கொள்ளை, மஞ்சள் கொள்ளை, கரும்பு தோட்டங்கள் அனைத்தையும் பார்த்து அவன் ரசித்து கொண்டே சென்றான். கரும்பு தோட்டங்களில் ஆலை அமைத்து கரும்புச்சாறு பிழியும் மனமும் வெள்ளம் காய்ச்சும் மனமும் அவன் நாக்கில் ஜலத்தை வரவைத்தன. வீதிகளில் வீட்டு புகையிலிருந்து சோறு பொங்கும் மனமும் இறைச்சியின் மனமும் அவனுக்கு பசியை தூண்டியது. அங்கே கொள்ளர்கள் உழைக்கும் காட்சியும் கருவிகள் வடிவமைக்கும் சத்தமும் அனைத்தையும் பார்த்து அவன் மகிழ்ந்தான். ஆனால் அவனின் மனதில் ஒரு செந்தாமரை முகம் மறைந்த மேகத்தைப் போல் அவள் மனதில் வந்து கொண்டே இருந்தது. அந்த பெண் ஒரு வார்த்தை பேசியிருந்தால் என்ன ஆகியிருக்கும்? யாராயிருந்தால் என்ன, கொஞ்சம் பேசியிருக்கலாமே. மரியாதை தெரியாத பெண்ணாக இருப்பார்களோ? அந்த ஜோதிடரும் சரியான ஆள்தான். எதையுமே சொல்லாமல் மேலோட்டமாக சொல்லிவிட்டு மூடி மறைச்சிட்டாரே. பரவாயில்ல, நமக்கு நல்ல காலம் வருதுன்னு சொன்னாரே, அந்த மட்டும் அவர் நல்லாவே இருக்கட்டும். அந்த நேரத்தில் ஆற்றங்கரையை அடைந்தான். திடீரென பெண்களின் குரல், ஐயோ முதலை, ஆபத்து! வந்தியத்தேவன் ஒரு நொடியும் யோசிக்காமல் குதிரையிலிருந்து இறங்கினான்.
வேகமாக ஓடினான். அங்கு ஒரு முதலை வாய் பிளந்து கரையில் கிடந்தது. அருகில் பெண்கள். இப்போதுதான் ஆபத்து. அவன் உடனே கையிலிருந்த ஈட்டியை எடுத்து முதலையை நோக்கி எறிந்தான். இடையிலிருந்த உடைவாளையும் உருவிக்கொண்டு முதலையை நோக்கி முனைந்து சென்றான். அப்போது பெண்கள் கலகலவென என்று சிரித்தனர். அந்த நகைப்பொலி, வளையலொலி வந்தியத்தேவன் திடுக்கிட்டான். அந்த பெண்களின் நடுவில் ஜோதிடர் வீட்டில் பார்த்த அந்த இரு பெண்களும் இருந்தனர். அவன் குழம்பி போனான். இது என்ன? முதலையை நோக்கி வருகிறது, ஆனால் மங்கைகள் அனைவரும் சிரிக்கிறார்களே. அந்த நேரத்தில் முதலைக்கும் வந்தியத்தேவனுக்கும் இடையில் வந்து நின்றாள் அந்த இளம் மங்கை, நம் குந்தவை பிராட்டியார். உங்கள் உதவிக்கு நன்றி. இதற்கு மேல் நீங்கள் சிரமப்பட வேண்டாம் என்று கூறினான். இந்த இடத்தில் சில விஷயங்களை பற்றி நாம் சொன்னால்தான் அடுத்து நடக்கப் போகும் கதை நிகழ்வு உங்களுக்கு புரிந்து கொள்ள முடியும். குந்தவி பிராட்டியும் வானதி தேவியும் அரசியலாற்றிலிருந்து இறங்கி ரதத்தில் ஏறி சென்றார்கள் அல்லவா ஜோதிடரின் வீட்டிற்கு. அப்போது படகில் இருந்த பெண்கள் தங்களுக்குள் பேசத் தொடங்கியிருந்தனர். அவர்களில் ஒருத்தி தாரகை. இளவரசிக்கு என்ன சொக்குப்பொடி போட்டால் இந்த கொடும்பாளூர் இளவரசி வானதியை விட்டு செல்லவே இல்லை. எப்போதும் அவள் பின்னாலேயே குந்தவை திரிகிறார்கள். இப்போ கூட அவளுக்காகத்தான் ஜோதிடர் வீட்டிற்கு போறாங்க நம் இளவரசி. அதை கேட்ட மற்றொரு பெண் சிறிது கிண்டலாகச் சொன்னாள், பிரச்சனை அவளுக்கா? அவளால் தான் பிரச்சனை மற்றவர்களுக்கு. இந்த வானதி மாயம் தெரிந்தவள். அன்று என்ன நடந்தது தெரியுமா? அரசர் போருக்கு செல்லும்போது தீபத்தை கீழே போட்ட மாதிரி நடித்து மயங்கி விழுந்தாள். அதை உண்மைன்னு நம்பி எல்லோரும் அவளைத்தான் கவனிச்சாங்க. அதுக்காகத்தான் இப்படி நடிக்கிறாள். தாரகி உடனே பதில் சொன்னாள், அருள்மொழிவர்மர் ஐயா மிகவும் நல்லவர். ஒரு பெண் விழுந்து விட்டவுடன் உண்மையான கவலைப்பட்டுத்தான் வந்திருப்பார். அவருக்கு எத்தனை தேசத்து ராஜாக்கள் பெண் கொடுக்க தயாராக இருக்கிறாங்க. அவருக்கு இந்த வானதி தான் வேண்டுமா? மற்ற பெண்கள் எல்லாரும் சிரித்தார்கள். அருள்மொழிவர்மன் என்ன சொல்லியிருக்கார் தெரியுமா? தமிழக பொண்ணைத்தான் நான் கல்யாணம் பண்ணுவேன் என்று. அப்படின்னா நமக்கு கூட வாய்ப்பு இருக்கிறதே. இனி நம்மளும் நம்மளுடைய கைவரிசையை தனித்தனியாக காட்ட வேண்டும். இனிமேல் அவள் மயங்கிறதெல்லாம் நடக்கக்கூடாது. அப்போது அவர்களில் ஒருத்தி படகில் இருந்த ஒரு பெட்டியை திறந்தாள். அதிலிருந்து ஒரு பொம்மை முதலியை எடுத்துக்கொண்டு மர வேர்கள் இருக்கும் இடத்தில் பாதி நீரில் இருக்கும் மாதிரி வைத்து கட்டிவிட்டனர். ஒரு பெண் கேட்டாள், இது எதற்கடி? மற்றவர் சிரித்தார். வானதி பயந்தாங்கொல்லியாம். அவள் பயம் போக இது ஒரு பயிற்சியாம். இதெல்லாம் குந்தவி பிராட்டி சொன்ன வேலை. அந்த பெண்கள் அனைவரும் வானதியை பற்றி பேசிக்கொண்டிருந்தார்கள். அதற்கு பின்னாலும் ஒரு காரணம் இருந்தது. அந்த காரணம் என்ன தெரியுமா? வானதி உண்மையில் எப்படி இருக்கிறாள்? அதை பற்றி தெரிந்து கொள்வோமா? இந்த கதை நடந்தது சுமார் 1200 ஆண்டுகளுக்கு முன்பு. கிபி 980ஆம் ஆண்டை சுற்றிய காலகட்டத்தில்தான் இந்த கதை நிகழ்வு நடைபெறுகிறது. அந்த காலத்தில் சோழ நாட்டின் அரியணையில் கோப்பரிகேசரி பராந்தக சுந்தர சோழர் இணையில்லாத ஆட்சியை நிறுவி நாட்டை செழிப்புடனும் வீரத்துடனும் நடத்தி வந்திருந்தார். ஆனால் அவர் அந்த அரியணையை அடைவதற்கு முன்பு சுமார் 15 ஆண்டுகளுக்கு முன்னர் அவருடைய பெரிய தந்தையான கண்டராதித்த சோழர் ஆட்சி செய்த காலத்தில் சைவ சமய பக்தியில் சிறந்து விளங்கிய அரசராக சிவஞான சக்கரவர்த்தியாக போற்றப்பட்டார். அவரது ஆட்சிக்கு பிறகு அவருடைய தம்பி அரியணை ஏறினாலும் அந்த ஆட்சி நீண்ட காலம் நிலைக்காமல் குறுகிய நாட்களிலே முடிவுக்கு வந்துவிட்டது. அதன் பின்னர்தான் அவருடைய மகரான சுந்தர சோழர் 2ஆம் பராந்தக சோழராக ஆட்சி பொறுப்பை ஏற்றார். சோழ நாட்டை மேலும் விரிவுபடுத்த
தெற்கிலும் வடக்கிலும் பல போர்களை நடத்தி அதில் வெற்றியும் பெற்றார். சோழ நாட்டின் எல்லைகளை பெரிதும் விரிவாக்கினார். சுந்தர சோழருக்கு 2 மகன்கள். அவர்களில் மூத்தவர்தான் ஆதித்த கரிகாலன். வடதிசையில் சென்று இரட்டை மண்டலத்து கிருஷ்ணனை வென்று காஞ்சியை தனது புகலிடமாக மாற்றிக்கொண்டார். அதே சமயம் இளைய மகனான அருள்மொழிவர்மன் பின்னர் சோழ நாட்டின் பெருமையை உலகம் முழுவதும் பரப்ப போக்கும் விதமாக வளர்ந்து கொண்டிருந்தார். இந்த காலகட்டத்தில் சுந்தர சோழர் பாண்டிய மன்னனை எதிர்த்து போர் புரிந்தபோது பாண்டிய மன்னனுக்கு இலங்கை அரசன் சிங்களசேனன் உதவி புரிந்து போரில் ஈடுபட்டதால் அந்த போரில் வீரபாண்டிய மன்னன் தோல்வியை தழுவி உயிரை காக்க மலை குகைக்குள் மறைந்து சென்று விட்டார். பாண்டியருக்கு உதவி செய்த ஈழ நாட்டுக்கும் படையை அனுப்ப முடிவு செய்து கொடும்பாளூர் வேளாளர் படைத்தளபதியின் தலைமையில் படையை அனுப்பினார் சுந்தர சோழர். ஆனால் அந்த முயற்சியின் போது கடல் பயணத்தில் யான வசதிகள் இல்லாததால் அங்கு நடந்த போரில் வீரத்தளபதி உயிரிழந்தார். அந்த வீரத்தளபதியின் மகள்தான் பின்னர் கதையில் முக்கிய இடம்பெறப்போகும் கொடும்பாளூர் இளவரசி வானதி தேவியார். இப்படி பல ஆண்டுகள் கழித்து மீண்டும் ஈழ நாட்டிற்கு படையை அனுப்ப திட்டமிட்ட போது அந்த படைக்கு தலைமை தாங்க யார் செல்ல வேண்டும் என்ற கேள்வி வந்தபோது பல வீரர்களும் தளபதிகளும் அரசர்களும் போட்டியிட்டார்கள். அந்த நேரத்தில்தான் குந்தவை தேவி தன்னுடைய தம்பியான அருள்மொழிவர்மனை அதற்கு தேர்ந்தெடுத்து அனுப்ப வேண்டும் என்று உறுதியாக கூறினார். தமக்கையின் வார்த்தையை வேதமாக கருதும் அருள்மொழிவர்மனும் எந்த தயக்கமும் இல்லாமல் அரச பொறுப்பை ஏற்க தயாரானார். அவர் ஈழ நாட்டுக்கு புறப்படும் போதுதான் மங்கள வாசல்கள் முழங்கும் விழாக்கோலம் ஏற்பாடு செய்யப்பட்டு பல இளவரசிகள் தங்கத்தட்டில் ஆரத்தி எடுத்துக்கொண்டு அவரை வழியனுப்ப தயார் நிலையில் நின்றனர். அந்த நேரத்தில் ஒவ்வொருவரிடமும் ஆரத்தியை ஏற்றுக்கொண்டபடி சென்ற அருள்மொழிவர்மன் வானதி தேவியின் முறை வந்தபோது அவள் அவரை பார்த்த அந்த கணத்தில் தன்னுடைய கைகள் நடுங்கி தட்டை கீழே விட்டுவிட்டாள். அந்த சம்பவத்தை சுற்றியிருந்தவர்கள் அனைவரும் ஒரு அபசகுனமாகவே கருதினர். கீழே விழுந்த பிறகும் விளக்கு அணையாமல் எரிந்து கொண்டே இருந்ததால் அதை நல்ல அறிகுறியாக கருதி மூதாட்டிகள் அனைவரும் அவனை சமாதானப்படுத்தினர். ஆனால் அருள்மொழிவர்மன் எந்த தவறான எண்ணமும் கொள்ளாமல் அந்த சம்பவத்தை இயல்பாக எடுத்துக்கொண்டு வானதியை ஆறுதல் கூறும் விதமாக புன்னகையுடன் பார்த்து சென்றார். அந்த ஒரு பார்வை மற்றும் மென்மையான நடத்தை வானதியின் மனதை மிகவும் ஆழமாக பாதித்ததால் அவள் தன்னை கட்டுப்படுத்த முடியாமல் மயங்கி விழுந்தாள். அவளை அங்கிருந்த பெண்கள் தூக்கி ஓய்வறைக்கு சென்று எடுத்துச் சென்றனர். அருள்மொழிவர்மன் குதிரையில் ஏறிச் செல்லும் போது கூட அந்த பெண் எப்படி இருக்கிறாள் என்று விசாரிக்கும்படி வீரர்களை அனுப்பினார். குந்தவை தேவி இளவரசரை சற்று வந்து பார்த்துவிட்டு செல்லச் சொல் என்று கூறியதால் திரும்பி அந்தப்புறத்திற்கு வந்து அந்த பெண்ணின் உடல்நிலையை நன்றாக கவனித்துக்கொள் என்று அறிவுறுத்திவிட்டு சென்றார். இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு வானதி தேவி குந்தவை தேவிக்கு மிகவும் நெருக்கமான தோழியாக மாறிவிட்டார். அவள் இயல்பில் ஒரு தனித்துவம் இருந்து கொண்டே இருந்தது. அவள் சில நேரங்களில் திடீரென மயங்கி விழுவது போல நடந்து பின்னர் எழுந்து குந்தவி தேவியிடம் அழுது கொண்டே மன்னிப்பு கேட்பது வழக்கமாக இருந்தது. இதனால் தான் குந்தவை தேவி அவளுக்கு உண்மையில் என்ன பிரச்சனை என்று அறிந்து கொள்ளும் நோக்கில் ஜோதிடரை சந்திக்க அவளையும் அழைத்துச் சென்றார். ஆனால் இந்த அனைத்தையும் கூடவே இருந்து பார்த்த மற்ற பெண்கள் வானதி தேவி நடிப்பதாகவும் அருள்மொழிவர்மனை ஈர்க்கும் நோக்கத்துடன் தான் இப்படி செய்கிறாள் என்று தவறாக எண்ணி அவளை பற்றி பொறாமையுடன் புறம் பேசி கொண்டிருந்தனர். இப்போ கொள்ளிடத்தின் பரிசல் துறையில் வந்தியத்தேவனிடம் பேசிக்கொண்டிருந்த ஆழ்வார்க்கடியான் நம்பியை நாம் அப்படியே விட்டுவிட்டு வந்தோம் அல்லவா?
அவரது நிலைமை என்ன ஆயிற்று என்பதை இப்போது பார்க்கலாமா? வந்தியத்தேவன் குடந்தை ஜோதிடர் வீட்டுக்கு புறப்பட்டு சென்ற பின் அவனை நீண்ட நேரம் பார்த்து கொண்டே இருந்த ஆழ்வார்க்கடியான் தன்னுள் ஏதேதோ எண்ணங்களை சிந்தித்து கொண்டிருந்தான். அந்த சமயத்தில் கந்தமாறன் அனுப்பிய கடம்ப வீரன் குதிரையை கொண்டு வந்து வந்தியத்தேவனிடம் ஒப்படைத்துவிட்டு ஐயா என்று அழைத்தான் ஆழ்வார்க்கடியானிடம். என்ன அப்பனே, இன்னும் இங்கே என்ன செய்கிறாய் என்று கேட்டார் நம்பியவர்கள். அதற்கு அந்த வீரன், நீங்கள் இன்னும் புறப்படவில்லையே, அரச மரத்தோடு பேசிக்கொண்டிருந்தீர்கள், அதனால் தான் அழைத்தேன். ஆழ்வார்க்கடியான் சிரித்தபடி, நான் அரச மரத்தோடு பேசவில்லை, தனியாகவும் பேசவில்லை. இந்த மரத்தின் மேல் ஒரு வேதாளம் இருக்கிறது, அதனுடன் தான் நான் பேசிக்கொண்டிருந்தேன். நீர் இடையில் அழைத்ததால் வேதாளம் மறைந்து போய்விட்டது என்று நக்கலுடன் பதிலளித்தார். அந்த நேரத்தில் அந்த கடம்ப வீரன் திடீரென ஒரு விசித்திரமான சைகை செய்தான். அவன் தன் இரு கைகளையும் விரித்து ஒரு கையின் மீது மற்றொரு கையை வைத்து விரல்களை மீன் நீந்துவது போல அசைத்து ஒரு அறிகுறியை காட்டினான். அதை கவனித்த ஆழ்வார்க்கடியான், இது என்ன சமிக்கை அப்பா, மீன் போல இருக்கிறதே என்று கேட்டவுடன் அந்த வீரனுடனே தன்னை சமாளித்து கொண்டு, அதெல்லாம் ஒன்றுமில்லை, சும்மா கைகளை ஆட்டி பார்த்தேன் ஐயா என்று மழுப்பினான். ஆழ்வார்க்கடியான் மீண்டும் நகைச்சுவையுடன், அப்படியா, திருமாலின் மச்ச அவதாரத்தை நினைவுபடுத்தும் சைகை போல இருந்தது என்று கேள்வி கேட்டார். அதற்கு பதில் சொல்லாமல் தப்பிக்க முயன்றான். பிறகு ஆழ்வார்க்கடியான் அவனை நேராக பார்த்து, தம்பி, உன் பெயர் என்ன? என் பெயர் இடும்பன்காரி. அப்போது ஆழ்வார்க்கடியான், இன்னும் இங்கேயே தங்கி கொண்டிருக்கிறாயே, ஓடம் கிளம்பப் போகிறது, செல்லவில்லையா என்று கேட்டார். இடும்பன்காரி விரைவாக படகை நோக்கி சென்றாலும் நடுவில் ஒரு முறை திரும்பி பார்த்தான். அப்போது ஆழ்வார்க்கடியான் அங்கே இல்லை. ஆனால் அதற்குள் ஆழ்வார்க்கடியான் அரச மரத்தின் மேலே வேகமாக ஏறி நடுப்பகுதிக்கே சென்று விட்டான். அடர்ந்த கிளைகளில் தன்னுடைய பருத்த மேனியை நடுவில் மறைத்து கொண்டு அனைத்தையும் கவனிக்க தொடங்கிவிட்டான். படகோட்டி, ஐயா வாங்க சீக்கிரம், படகு கிளம்பப் போகிறது என்று அழைத்தபோது இடும்பன்காரி, நான் அடுத்த ஓடத்தில் வருகிறேன், தாங்கள் செல்லுங்கள் என்று கூறினான். மீண்டும் திரும்பி வந்து அதே அரச மரத்தின் அடியில் அமர்ந்து விட்டான். மரத்தின் மேலிருந்து இதையெல்லாம் கவனித்து கொண்டிருந்த ஆழ்வார்க்கடியான் அவன் ஏதோ ஒருவருக்காக காத்திருக்கிறான் என்பதை உணர்ந்து கொண்டான். அவன் காட்டிய சமிக்ஞை நினைவுக்கு வரவும், மீன் சமிக்ஞை போல இருக்கிறதே, இது யாருடைய சின்னம்? அடடா, இது பாண்டிய சின்னம் அல்லவா? அப்படியானால் இவன் யார்? இந்த சோழ நாட்டுக்குள் இன்னும் என்னென்ன சதி வேரூன்றுகிறதோ என்று எண்ணங்கள் அவன் மனதில் மின்னல் போல தோன்றியது. கடம்பூர் மாளிகையில் அந்த கூட்டத்திற்கு தொடர்புடையவனா? இவன் யாருக்காக காத்திருக்கிறான் என்று ஆழ்வார்க்கடியான் மிகுந்த கவனத்துடன் அங்கேயே மறைந்து கொண்டிருந்தான். சிறிது நேரம் கழித்து குடந்தையிலிருந்து வரும் பாதையில் ஒருவன் வந்து கொண்டிருந்தான். இடும்பன்காரியின் அருகில் நின்று அவன் முன்பு செய்த அதே சமிக்ஞையை, மீன் போல விரல்களை அசைக்கும் அறிகுறியை செய்தான். உடனே இடும்பன்காரியும் அதே செய்கையால் பதில் கொடுத்தான். உன் பெயர் என்ன என்று கேட்டபோது, என் பெயர் சோமன் சாம்பவன். பின்னர் இப்போது எங்கு செல்ல வேண்டும் என்று கேட்டான். பகைவனின் பள்ளிப்படைக்கு, திருப்பரம்புரம் என்று கூறினான். அதற்கு இடும்பன்காரியோ, சரி வா போகலாம் என்றபோது, சோமன் சாம்பவன், நாம் இருவரும் சேர்ந்து சென்றால் ஆபத்து, நீ முன்னால் செல், நான் தூரத்தில் பின்னால் தொடர்கிறேன் என்று கூறினான். இருவரும் அந்த வழியில் சென்றதும் மரத்தின் மேலிருந்த ஆழ்வார்க்கடியான் மெதுவாக கீழே இறங்கினான். அவன் மனதில் எண்ணங்கள் வேகமாக ஓடின. கங்க மன்னன் பிரதிவிபனின் பள்ளிப்படை, அதை ஏன் பகைவனின் பள்ளிப்படை என்று கூறுகிறார்கள்? பிரதிவிபனின் பகைவன் யார்? அது சோழ மன்னன் அல்லவா?
அப்படியானால் இவர்கள் யார்? இவர்களின் நோக்கம் என்ன? இவர்கள் எங்கே பேச வேண்டியதுதானே? அங்கே செல்வதன் நோக்கம்? இன்னும் பலர் வருவார்கள் போல. அவர்கள் சென்ற வழியை விட மாற்று வழியாக தெற்கு நோக்கி மன்னியாற்றின் கரையோரம் சென்று அங்கிருந்து மேற்கு நோக்கி திருப்பரம்புயத்தை அடைய முடிவு செய்தான். அவன் வேகமாக அந்த வழியில் புறப்பட்டான். அவன் மனதில் ஒரே ஒரு எண்ணம், இந்த சதியின் பின்னால் இன்னும் யார் இருக்கிறார்கள் என்பதை கண்டுபிடிக்காமல் விடமாட்டேன் என்ற உறுதி. திருப்பரம்புயத்தில் யார் கூடுகின்றனர்? இந்த கூட்டத்தின் நோக்கம்தான் என்ன? அனைவரும் அடுத்த எபிசோட்டில் பார்ப்போம். அதே நேரத்தில் வந்தியத்தேவன் இன்னும் ஒரு மர்மத்தை சந்திக்கப் போகிறான். அந்த மர்மத்தின் பெயர் நந்தினி. இன்னும் சுவாரஸ்யமான கதை நிகழ்வுடன் அடுத்த எபிசோட்டில். இது பொன்னியின் செல்வன் தமிழ்நாட்டு சோழனாக.